நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திபுதிபுவென ஓடி வந்து இளைஞரை கல்லால் அடித்தே கொலை செய்த இருவர். கொலையை நேரில் கண்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போலீஸ் நீண்ட நாட்களாக இருந்த முன்பகையே கொலைக்கு காரணம் என விசாரணையில் அம்பலம். இளைஞரை கொடூரமாக தாக்கி கொலை செய்தவர்கள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? பாலாஜி நகர் பகுதியில் உள்ள முட்புதருக்குள்ள உட்கார்ந்து பிரவீன்குமார் மற்றும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லோரும் மது குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திபுதிபுன்னு அங்க ஓடி வந்த 2 பேரு பிரவீன்குமாரை போட்டு சர்ற மாதிரியா அடிச்சிருக்காங்க. கீழே கிடந்த கல்லை எடுத்தும் பிரவீன்குமாரோட தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த பிரவீன்குமார் ரத்த வெள்ளத்துல துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டார். இதை பார்த்த அங்கிருந்த பிரவீனோட நண்பர்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கடுத்து பிரவீன்குமாரை யாரு கொன்னது, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு அங்கிருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கொலையாளிகள் யாரு, கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. கோவையில் உள்ள கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணனுக்கும் மது போதையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. 2024ஆம் ஆண்டு செல்வபுரம் பகுதியில விநாயகர் சதுர்த்தி விழா ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருந்திருக்கு. அப்ப தங்களோட ஏரியாவில் விநாயகர் சிலை வைக்கிறது தொடர்பா பிரவீனுக்கும் கோகுலகிருஷ்ணனுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே 2 பேருக்கும் இடையில முன்பகை இருந்ததால இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக இருக்கு. இந்த நேரத்துல விநாயகர் சதுர்த்திக்கான விழா ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்திருக்காரு கோகுலகிருஷ்ணன். அப்போ மது போதையில அங்க போன பிரவீன் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து அவரை சர்ற மாதிரியா வெட்டி கொண்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பிரவீனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கோகுலகிருஷ்ணன் உயிரிழந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவரோட நண்பர்களான கண்ணன், மனோஜ் ஆகிய 2 பேரும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அடுத்து அவரோட சடலத்துக்கு முன்னாடி நின்று கொலைக்கு காரணமான பிரவீனை கண்டிப்பா பழிக்கு பழி வாங்கியே தீர்வோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. இதுக்கிடையில கோகுலகிருஷ்ணன் கொலை வழக்குல சிறையில இருந்த பிரவீன் வெயில்ல வெளியில வந்திருக்காரு. அடுத்து சொந்த ஊர்ல இருந்தா ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்ச பிரவீன் நேரா பெங்களூருவுக்கு போய் அங்குள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப சொந்த ஊருக்கு வர்றதும் போறதுமா இருந்திருக்காரு பிரவீன். ஆனா பிரவீன் சொந்த ஊருக்கு வந்து போற விஷயம் கோகுலகிருஷ்ணனோட ஆதரவாளர்களுக்கு தெரியல. இதுக்கிடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரவீன் லீவுக்காக சொந்த ஊருக்கு திரும்பி கொஞ்ச நாட்கள் அங்கேயே இருந்திருக்காரு. பிரவீன் சொந்த ஊருக்கு வந்த விஷயம் கண்ணனுக்கும் மனோஜுக்கும் தெரிய வந்திருக்கு. இதனால பிரவீனோட நடமாட்டத்தை கண்காணிக்க ஆரம்பிச்ச அந்த 2 பேரும் பிரவீன் எங்கெங்க தனியா போறான், எப்பெல்லாம் அவன் கூட ஆளுங்க இருக்காங்க, எப்பெல்லாம் அவன் தனியா இருக்கான்னு அவரோட நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு பாலாஜி நகர்ல உள்ள முட்புதர்ல உட்கார்ந்து பிரவீன் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு. புல் போதையில தள்ளாடினபடி இருந்திருக்காரு பிரவீன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கண்ணனும் மனோஜும் நேரா சம்பவ இடத்துக்கு போய் கையில கிடைச்ச கற்களை எடுத்து பிரவீனோட தலையில கொடூரமா அடிச்சிருக்காங்க. பிரவீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பிரவீனோட நண்பர்கள் மூலமா கண்ணன், மனோஜ் தான் கொலையாளிகள்னு தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவா இருக்கிற 2 பேரையும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.